நைட் எல்லாம் குடிக்க வேண்டியது, இப்ப வந்து அப்படியே குட்டி போட கூட மாதிரி உட்காந்துக்க வேண்டியது. பேசியா உங்ககிட்ட தான் பேசுறேன், அப்படியே உழக்க மாதிரி உட்காந்துருக்குற. பார், எங்க அம்மா சத்தியமா, எங்க ஆயா சத்தியமா, எங்க தாத்தா சத்தியமா, இந்த மாதிரி குடிக்க மாட்டேறிய. இது வரைக்கும் நீ சத்தியம் பண்ணி எல்லாரையும் சாவடிச்சுட்ட. இனி நான் ஒண்டிதான் பாக்கி. அப்படியா? அப்ப உன் மேல சத்தியம் பண்ணிட்டா கைய உடைச்சிருவேன். இங்க பாரு, இன்னொரு டைம் குடிச்சிட்டு வீட்டாண்ட வந்தேன்னா சோத்துல உனக்கு விஷம் வச்சிருவேன். நீ ஆக்குற சோறு விஷமா தான் இருக்கும், இதுல சோத்துல வேற விஷமா? என்னப்பா உட்காந்துட்டு இருக்க? வருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போலாமா? எங்க போலாமா? அட ஒன்னும் இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அதுதான் எங்க கூப்பிட்ட? ஆம்பளைங்க 4 இடம் போவோம் வருவோம், அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவோம் பொண்டாட்டி? நீ போன அப்புறமா வர. என்ன அப்புறமா வரும்? அப்படியே மண்டைய கொதறிடுவேன். யோ போயா. ஏய், என்கிட்ட அந்த வேலையை வச்சுக்காதமா, நான்லாம் ரொம்ப டெரரான ஆளு. ஏய் போயிடுறா, உனக்கு மேல டெரரான ஆள் தானே நானு. அட போடா பொண்டாட்டி பயந்த போல. உன்னை மாதிரி நான் பொண்டாட்டி பயந்தோன்னு நினைச்சியா? உன் பொண்டாட்டி என்ன பண்ணிடுவா? இன்னைக்கு ஒரு நேரம் சரியில்லை, யானை மிஸ்தான் சாக போற. யானையா? என்ன எதுவும் வளர்க்குறியா என்ன? அந்த நாசம் பண்ணுவான் என்ன தானே யானைவான். மா பாமா மெர்சி தொலைச்சிடாத. நீ கம்மனு வா, மூடியா. அம்மா தப்பிச்சிட்டான். இன்னொரு வாட்டி வச்சு அவனை பொழுது கட்டிடுறான். நான் இப்படிலாம் பண்ற, அவன் திருப்பி இந்த பக்கமே வர மாட்டான். அவன் வரவே தேவையில்ல, உனக்கு அவன் உறவே தேவையில்ல. நீ என் வீட்டு பக்கம் எவனும் ஓடனா? அவன் ஒரு ஃப்ராடுக்கா. என் வீட்டாண்டி அந்த பிராடு எல்லாம் ஓட வைக்கிற, உனக்கு அருள் இல்ல? அந்த ஆளு ஓடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன என்கிட்ட வந்து கத்துற? ஏய், உன் வீட்டு பிரச்சனை உன் வீட்டாட இருக்கணும், என் வீட்டு வாசல் எல்லாம் வரக்கூடாது. ஐயா, அப்பனா நீங்க என் வீட்டு பக்கம் நடக்காதீங்க, அப்படியே சுத்தி போங்க. ஆமா, ரோடே உங்க அப்பா முட்டு ரோடு, அதனால உன் வீட்டு பக்கம் நடக்கூடாது. போடி. அதேதான் நானும் கேக்குறேன். ஏன் அந்த சந்து பக்கம் உங்க அப்பா வீட்டு சந்தா? அந்த பக்கம் ஒண்ணு என்ன? உனக்கு வாய் ரொம்ப தாண்டியா? யோ வெளியே வாயா. நீ உலக்க மாதிரி நின்னுட்டு இருக்கிறியாது, அந்த கேள்வி கேக்குதுல. ஏமா நான் இப்ப கத்தி கிடக்குற? அத போடா குடிக்காரு பையா, உங்ககிட்ட நடான்னு பேசி தினம் குச்சிட்டு வந்து நல்லான்னுக்குற, காலையில ஒண்ணும் தெரியாது மாரி உக்காந்துக்கிறான். இந்த பாரு, என்ன பத்திலாம் பேசுற ஆள் வச்சுக்காத, மரியாதை கெட்டுணும். ஆமா, இவர் மரியாதை கொடுக்குறாரு பாரு, வச்சுக்கிற பாரு குடிக்கார புருஷனை. ஏய் என்ன பேசு பாரு. ஏன் உன் புருஷன் மாதிரி பயந்தாக்குள்ளே என் புருஷன் போடிய. யாரு போடின்றா? ஏய் யார நீ போடின்ற? குண்டாஞ்சட்டி சோறியா? ஆமா, அப்படியே நான் குண்டா சொல்லி சொல்ல திருத நீ பார்த்த, அப்படியே வாங்கி போட்ட போடிய. எம்மா துண்டுக்குது, என்ன பேசுது பாரு. ஏய் என்னடி வெளியே பிரச்சனை? இவ்வளவு கேள்வி கேக்குற, உள்ள பூந்துங்கிற. என்னடா கேள்வி கேட்டாங்களா? ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், என்ன லுங்கி தூக்கி கட்டின்னு வர? லிங்கி கட்டத்துல என்னப்பா தப்புக்குது? என் முண்டாட்டி யாராவது கேள்வி கேட்டாங்க, யாரு? ஏன் தெரிஞ்சா என்ன பண்ண போறா? உங்களெல்லாம் கூட்டு போய் அதுங்களை ஓட விட மாட்டான். கேட்டதா இவங்க தாண்டா. அதுக்காண்டி இவ்வளவு பெரிய அடி அடிச்சா? ஓ, உன்னதான் அசிங்கமா திட்டுனாங்க. அப்படிலாம் திட்ட மாட்டாங்களா? திட்டுனீங்க? ஆமாண்டா திட்டின, கேட்டு பையா. யார கேக்குறா? உன்னதானே கேக்குற சொம்பு. சொம்பா என்னடி பேசுறா? அந்த கேள்வி கேக்குறாங்க, கம்முனு இப்படி எப்படி திரும்பி பாக்குற? அவங்க என்ன கேட்டு இருக்க மாட்டாங்க, யாரையோ கேட்டுக்கிறாங்க. ஏய் பனியன் போட்டு லுங்கி மேல கட்டின கேட்டு பையா, உன்னதானே கேக்குற. யாரையோ அந்த பொண்ணு திட்டிக்குது, திட்டினா திட்டு போது நான் கடை வரைக்கும் போய் வரேன். போறான் பாரு போக்கேத்துவேன். இதுங்கிட்டும் போது யாரு உடம்பு புண்ணு ஆக்கிட்டா? சே, கட்டுந்து சுத்தமா சரியில்லை, பெத்ததாவது சரியாக்குதா பாக்கலாம். அதே மகளா வெளியே வாடா. ஏய் என்னத்துக்கு சண்டை வச்சு கிடக்குற? போய் கோயம் கிளம்பி பையன். குழம்பு வச்சு ஊத்துறாங்க, பச்சை தண்ணி தான் உனக்கு. நம்ம கத்தினேங்கிறா, வெளியே வாடா. உங்க அம்மா என்ன திட்டினா என்னடா பண்ணுவ? நான் திட்டினாங்கன்னு கேப்பா. நான் திட்டாங்க, உனக்கு கோவம் வரலையா? மாமா நான் நம்ம திட்டினாங்க, எனக்கு கேட்கணும் ஆசையா இருக்குதுமா. ஏய் என்ன திட்டினாங்கடா, போய் கேள்றாதுங்களா? எங்க அம்மா ஒன்னா திட்டுங்க, இன்னொரு திட்டுங்க, நான் கேட்கணும். அப்படியே போட்டுனா சரி. நாம அடிக்கிறா அடிக்காத கொஞ்சங்களாடா, அவங்களோட சண்டை போடுறா. யாரு இந்த பொடி பையன் என்கிட்ட சண்டை போடுவானா? அப்படியே பொடி மாசம் ஆக்கிடுவேன். சும்மா அதிர்துல. ஏய் என்னடா நம்ம அதிர்த்து ஒதுர்த்து நீங்கறா? ஏய் குடியாரா, அவங்க வீட்டுல பேச மாட்டேன் போடா. ஓடாவா? ஏய் ஏய் என்ன கை நோக்குறா? குடியார வாழ போறதுனா கூப்பிடுவான். என்னது குடிகாரன்லாம் வாடா படன்னு கூப்பிடுவியா? என்னப்பா சொல்ற? அப்படி ஒரு சட்டம் போடணும், அப்பதான் குடிகாரெல்லாம் திருந்துவான். இதுவும் கரெக்டா தான் இருக்குது. அப்ப குடிகாரன் எல்லாரையும் வாடா படன்னு கூப்பிட்டா அவமானப்பட்டு திருந்துடணும்லோ. ஏய் என்ன பேசுறா? நீ கூப்பிடுறது கூட ஏத்துக்கலாம், போற வரலாம் கூட்டா எப்படி அது? ஆமாயா, சின்ன குழந்தை கூட அப்படி கூப்பிடணும், அப்பதான் உங்களை மாதிரி ஆளுங்க திருந்துவீங்க. ஏய் அது மாதிரிலாம் கூப்பிட கூடாது. என்ன பேசுறா? அப்படிதான் கூப்பிடணும். நீங்க குடிக்கிற பாட்டில அப்படி எழுதி வைக்கணும், இதை நீங்க குடித்தால் வாடா போடணும் சின்ன குழந்தை கூட கூப்பிடணும் எழுதி வைக்கணும். ஏய் நீ சொல்றத பார்த்தா பயமாக்கதடியா? அது மாதிரி சட்டம் வந்துருமோ? வந்தவரும் புருஷன் திருந்து மாட்டான். ஆமா உன் புருஷன் நல்லா தெரிஞ்சுட்டான், பேங்க்ல ஓட்டான் பாரு. ஏய் அவரு சண்டை வேணான்னு போனாரு, அவரு பயந்துக்கணும் நீ போல.
யாரு அவனா? எலி குறுக்க போனாலே பயந்து 4 பேர் ஓடுவான் அவன். டேய் உலக்க, நீ முதல்ல திருந்துடா, மத்தவங்கள அப்புறம் பத்தி பேச. உனக்கு மூளை இல்லையான்னு நினைச்சுட்டா கண்ணா, உனக்கு மூளை இருக்குது, வா உனக்கு சோறு பாரு. உங்க அப்பனுக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது.